இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல எடுத்ததுமே ஹீரோனை தான் காட்டுறாங்க. உண்மை தெரிஞ்சதுலேருந்தே ஒரு குழப்பத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே ஆனால் மற்ற இளவரசர்கள் எல்லாருமே அரசரை சுற்று போட்டாங்க. ஆமா, ராணிக்கிட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிங்களாமே, யார் அந்த பொண்ணுன்னு கேட்டு நச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற ஹீரோயின் கேட்டுட்டு அங்கிருந்து அழுதுட்டே எழுந்து ஓடிட்டா. அவரும் ஹிண்டா கொடுத்தவரு ஹீரோனை கை காட்டலான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவளை காணோம். இவ எங்க போனான்னு சொல்லி அவர் அப்செட் ஆகி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுற. ஆனா அவங்க எல்லாருமே சுத்தி உட்காந்துட்டு அவரை கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாமே சிமெட்ரிக்கலா இருக்கணும்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரைட்ல படுப்பாங்களா லெஃப்ட்ல படுப்பாங்களான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியே எல்லாரும் வெளியே போனதும் ஹீரோயின் உள்ள வந்து உட்காந்து அவ பாட்டுக்கு அமைதியா எழுதிட்டு இருக்க. எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. அவ கையை பிடிச்சிட்டு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றாரு. நீ கல்யாணம் முடிஞ்சு என் கூட வந்த அப்புறம் நம்ம நிறைய நேரம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்ல அவளுக்கு அழுகழுகையா வருது. அந்த பேப்பர்லயே கண்ணீர் துளி விழுகவும் எழுந்து அவர் கையை தட்டி விட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிட்டா. அரசருக்கான புரியல ஏன் இப்படி பண்றான்னு. நைட்டெல்லாம் அதே யோசனை தான். புரண்டு படுத்து யோசிச்சு பாக்குறாரு. பாவம் நான்பே, அவனையும் தூங்க விடாம சாவடிச்சுட்டு இருக்காரு. நான்பேயும் அரசரே, பொண்ணுங்கனாலே அன்பிரடிக்டபிள் தான், ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ணி சமாதானம் பண்ணுங்க, சரியாயிருவாங்க. ஆனா இப்போ தயவு செஞ்சு தூங்குங்கன்னு சொல்ல ஏதோ முடிவு எடுத்துட்டு அவரும் படுத்துட்டாரு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவளை சமாதானம் பண்றதுக்காக குக் பண்றேன்னு சொல்லி இறங்கிட்டாரு. அவர் காய வெட்டுற அழகதான் பாருங்களேன். தோங்ஷியும் நான்பேயும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. ஃப்ரெஷ்ஷா மீட் எல்லாம் கொண்டு வர கொமட்டிக்கிட்டு வருது. இருந்தாலும் முடிவு எடுத்துட்டாருல, மூக்க மூடிட்டு ஒரு வழியா சமைச்சிட்டு இருக்காரு. இவரு மோர் குடிக்கிறதுக்காக பாவம் நான்பே தோங்ஷின் 2 பேரையும் போட்டு கடைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா சமைச்சு டேஸ்ட் பண்றதுக்காக நான்பே ஜோஜோ தோங்ஷின் 3 பேர் லைனா கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாரு. ஆனா 3 பேருமே ஒரு வாய் கூட சாப்பிடல. அப்படியே சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்கதான் பார்த்தாங்களே இவர் சமைச்ச அழக, தெரிஞ்சுமே எப்படி சாப்பிடுறது. அவரும் ஸ்மெல் எப்படி சூப்பர்ல, சாப்பிடுங்கன்னு சொல்ல நான்பே உடனே டே தோங்ஷி, நீ தானே தைரியசாலி, நீ சாப்பிடுங்க, நீ தானே அரசரோட அசிஸ்டன்ட், நீ சாப்பிடுங்கிறான். உடனே ஜோஜோ கிட்ட திரும்பி நீயும் பொண்ணு ஹீரோயினும் பொண்ணு, உனக்கு தான் பொண்ணோட மனசு தெரியும், நீ சாப்பிட்டு பாருங்கிறான். ஜோஜோ உடனே அது எப்படி நண்பே, எல்லாருக்கும் ஒரே நாக்கு தானே, நீ சாப்பிடுங்க. அரசரும் நண்பே அப்ப நீயே சாப்பிடுன்னு சொல்லிடுற. நண்பையும் முடிவு எடுத்துட்டான், சரி சாப்பிடலன்னு சொல்லி. தோங்ஷி என் பொக்கிஷத்தெல்லாம் என் கூட சேர்ந்து பொழைச்சிடுடான்னு சொல்ல அவனும் சரிங்கிறான். 2 பேரும் முடிவே பண்ணிட்டானுங்க இன்னைக்கு சாவு நிச்சயம்னு. ஒரு வழியா எடுத்து சாப்பிட்டவன் அப்படியே திரும்பி தோங்ஷி மூஞ்சிலே துப்பிட்டான். அப்ப கூட அரசர் தோங்ஷி கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்க அவனும் நக்கி பார்த்துட்டு உப்புங்க, உப்பு பத்தலையா, சரி இரு போட்டுடலான்னு சொல்லிட்டு உப்பு எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஒரே உப்பா இருக்குன்னு 2 பேரும் கோரஸா கத்துறானுங்க. ஒரு வழியா ஏதேதோ பண்ணி நல்லா சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. சூடு ஆறிடுமாமா. சுத்தி கையோ சூடு பண்ணி பவுல் மேல வச்சு அந்த பவுல சூடாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க வரா. ஆனா அவளோட முகமே சரியில்லை. அவரை நிமிந்து கூடவும் பார்க்கல. அரசரும் பக்கத்துல போய் நேத்து இருந்த கோவம் போயிடுச்சா, சரி வா நான் உனக்காக சூப் பண்ணிருக்கேன்னு சொல்லி பவுல்ல ஊத்தி கொடுக்க அவ என்னடானா இனிமே எனக்காக எதுவுமே சமைக்காதீங்கன்னு சொல்றா. அரசரும் ஏன் பீன் உனக்கு பிடிக்கலையா, நான் வேற ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லி போக வேண்டாம் நீங்க பட்டத்து இளவரசர், இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. மெய்ஃபே வா போகலான்னு போக அவரும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு அவ பின்னாடியே போக பவுல்ல தட்டி விட்டுறா. அது கீழே விழுந்து சுக்கலா உடஞ்சிருச்சு. அரசரோட மனசுதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே போயிற. அவருக்கு என்ன பிரச்சனைனே புரியல. குழம்பி போய் நிக்க ரூமுக்கு வந்ததும் மெய்ஃபை ஏன் இப்படி பண்றபின்னு கேட்கும்போது எனக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்லி வேகமா கத்திட்டு போய் அமைதியா உட்காந்துக்கிறா. அரசர் ஒரு பக்கம் ரூமையே 2ஆக்கிட்டு இருக்காரு. கையில கிடைக்கிறதுலாம் போட்டு உடைச்சிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்க. நான்பே ஒரு கட்டத்துல அரசரே போதும், இந்த அளவுக்கு கோவப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்தா என்ன அடிங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லவும் தான் கொஞ்சம் கோவம் குறையுது. தோங்ஷி என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போக 8th பிரின்ஸும் அண்ணா ஏதாச்சும் கோவத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றான்னு பார்த்துட்டு போறாரு. இங்க இன்னொரு பக்கம் வெண்ணு மனசு ஃபுல்லா 1000 கேள்விகள். ஆனா எல்லாத்துக்குமே பதில் ஒண்ணுதான். ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லி அவளையே அரசரை விட்டு போக வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு உண்மை தெரியும்னு சொல்லி இன்னும் இவருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அரசரும் கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாரு. அவளை ஸ்டாப் பண்ணி நீ கொஞ்ச நாளா நீயாவே இல்லை, ஏன் என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்ல நான் பார்த்துக்கிறேங்க. அவள் வேண்டான்னு சொல்லிட்டு போறா. அவரும் அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லி கையை தட்டி விட்டு திரும்பவும் அங்கிருந்து ஓடிட்டா. அவ ஒரு பக்கம் அழுது கறிய, இவர் ஒரு பக்கம் என்ன ஏதுனே புரியாம தலை பிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற இளவரசர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஹீரோயினுக்கு டைம் கொடுங்க, அவளே சரியாயிருவான்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வெளியே வந்தவ
வெண்கிட்ட இருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பிளாக்கும் நயாவும் ஹீரோயினையும் மெய்ஃபையும் வெளியே கூப்பிட்டு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நயாக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் எல்லாமே ஓகே தான். ஆனால் பார்டர் கேட்டில் செக்யூரிட்டி மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அரசர் வந்தவர் கோவத்தெல்லாம் எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அம்பு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. தோங்ஷி நண்பு என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. கையிலேருந்து ரத்தம்லாம் வலியுது. இதில் மழை வேற வந்துடுது. அப்போவுமே நேரத்தில் நான்பே தான் அரசரே மழை வருது உள்ளே போகலான்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனால் அவனே ஒரு கட்டத்தில் பிடிச்சி கத்திடுறாரு. ஹீரோயின் மறுபக்கம் யார்கிட்டயுமே பேசல, அழுதுகிட்டே போய் படுத்துட்டா. மேஃபே அவளை தனியாக விட்டு வெளியே வந்தா. சோங் வந்திருக்காரு. நாளைக்கு நைட்டு ராணி அரேஞ்ச் பண்ணியிருக்க டின்னருக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹீரோயின் உள்ள வெண்ணு கொடுத்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்க அவரை மீட் பண்ண சொல்லி எழுதியிருக்கு. அவளும் சரி நாங்கள் கிளம்பி போகிறா. முதல்ல மெய்ஃபே நான் கொல்ல நினச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஹீரோயினும் நான் யாருன்னு தெரிஞ்சேன் என்கிட்ட இப்பெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் நீ ஷெங்தோங்கோட இளவரசின்னு அப்படின்னு தயங்க. நான் அரசரை காயப்படுத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? நான் என்ன பைத்தியமாங்க? நீ நம்புறியோ இல்லையோ, செய்வியோ மாட்டியோ, ஆனா அதான் நடக்க போகுதுன்னு சொல்ல அவளும் யோசிச்சு பாக்குறா. ஆனா இல்ல, வாய்ப்பே இல்லை. நான் அவரை எப்போதுமே காயப்படுத்த மாட்டேங்க. வெண்ணு இங்க பாரு, நீயே அரசரை விட்டு விலகிட்டா எல்லாமே சால்வ் ஆயிருங்க. என்ன சொல்றீங்கன்னு போது இங்க பாரு பீன், உன்னை பார்த்த அந்த நொடியிலிருந்தே நான் உன்னை விரும்புறேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொக்கிஷமாக நான் என் மனசில் வச்சுருக்கேன். நீ வந்த அப்புறம் தான் என்னோட உலகமே வெளிச்சமாச்சு. வாழ்க்கையில் இனி வேற ஒருத்திக்கு ஒருபோதுமே இடம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட ஃபீலிங்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கூடவே அரசரோட பெண்டன்ட் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு கேட்டால் கண்டிப்பாக என்னை விட்டுருவாங்க. ரெண்டு பேரும் அரண்மனை விட்டு வெளியே போய் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் ஹீரோயின் யோசிக்கவே இல்லை, முடியாதுன்னு சொல்லிடுறா. நான் எப்பவுமே நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு இடம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா பாவம் அரசர் ஆனி அவர் 2 மணி நேரமா மலையிலே முட்டி போட்டு நிற்க வச்சுட்டாங்களாமா. நம்ம முடியாமல் ரூமில் படுத்திருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்டுட்டு நேராக அவரை பார்க்கறதுக்காக தான் வரா. விட்டு அம்பு எல்லாத்தையுமே பார்க்குறா. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரியுது. அவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க. பேலஸ்குள்ளே நான் முதல்ல வந்தப்போ எப்படா வெளியே போவோன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் ஒரே ஒரு நாள் இங்கே இருக்க முடியாதுன்னு ஏங்கிட்டு இருக்கேன். நேரத்துக்கு தூங்குங்க. யார் என்ன சொன்னாலும் எதையும் மனசில் போட்டுக்காதீங்க. நிதானமாக இருங்க. நீங்கள் என்னை மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனால் எதிர்காலம் என்னை விட பெட்டரா உங்களை இன்னும் நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்ணை உங்களுக்காக கொடுக்கும். நான் கிளம்புறேன் லிட்டில் மாஸ்டர். நான் இங்கேருந்து கிளம்பணும்னு அழுதுகிட்டே சொன்னவ கடைசியாக ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு கிளம்ப போக அவர் தூக்கத்திலே விடாமல் அவளை பிடிச்சிக்கிறாரு. அவளால் அழுகையை நிறுத்தவே முடியல. எவ்வளவோ வலியோட அவ்வளோ கஷ்டத்தோட அவரை விட்டு விலகவே முடியாமல் தவிக்க நான்பே வர சத்தம் கேட்கவும் அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அரசருக்குமே தோணுது ஹீரோயின் வந்த மாதிரி. அவரும் முடியாமல் எழுந்து உட்கார நான்பே ஓடி வந்தவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல அப்படியே எழுந்து அங்கிருந்து அவசரமாக கிளம்பி போறாரு. ஹீரோயின் அதே சமயம் பிளாக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நான் அரண்மனை விட்டு வர தயார், ஆனால் நீங்கள் சொன்னதுக்காக இல்லை, என்னோட அரசருக்காகவும் மெய்ஃபேக்காகவும் தான் சொல்ல. சரி எனக்கு புரியுது, இன்னும் 15 நாளாக நம்ம கிளம்புறோம், ரெடியாக இருங்க இளவரசின்னு சொல்லி அவன் அனுப்பிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. ராணி அரேஞ்ச் பண்ண டின்னருக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. மேனாமின்க்கு என்னமோ இதுதான் சாக்குன்னு சொல்லி அரசர் பக்கத்துலேயே ஒட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. அவருக்குமே கடுப்பாகுது தான். இருந்தாலும் ஹீரோனை வெறுப்பேற்றுறதுக்காக அவளை எதுவுமே சொல்லலை. ராணியும் வராங்க. நம்ம நாட்டோட மகாராஜா உடம்புக்கு முடியாமல் இருக்காரு. அப்படி இருந்தும் நான் இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணம் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்க போகிறேன். நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு மெய்யூஷன், அதாவது ஹீரோயின், அவளை நான் பட்டத்து இளவரசியை அறிவிக்கிறேன்னு சொல்லி முடிக்க அரசர் முகத்தில் அப்போதான் ஒரு சிரிப்பு ஃப்ளாஷ் ஆகுது. கொஞ்சமாக சிரிப்பு வருது. ஏன்னா நேற்று ராணிக்கிட்ட போய் ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்படி இல்லைன்னா என் பட்டத்தை வாங்கிக்கோங்க, நான் பட்டத்து இளவரசரா இல்லைன்னு சொல்ல ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. விளையாடுறியா? நம்மளை சுற்றி அத்தனை பேரும் மனுஷ உருவத்தில் இருக்க விஷ பாம்புங்க. நம்ம பதவி தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? என் கணம் நடு நிற்காத, போய் மாண்டிடுன்னு சொல்லிடுறாங்க. அரசரும் அந்த மலையிலையும் அவ்வளோ பிடிவாதமாக நின்றுட்டு இருந்திருப்பாரு. சில நல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரசர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ராணி கிட்ட போய் பேசியிருப்பாங்க. ஹீரோயின் நல்ல பொண்ணு தான், பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு தான், பட்டத்தில் வரிசை ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. என்ன கொஞ்சம் சுட்டித்தனம் ஜாஸ்தி, அதை சரி பண்ணிக்கலாம், உங்க முடிவை மாத்திக்கோங்க ராணின்னு சொல்லி கேட்க ராணியும் ஒரு வழியா மனசு மாறி இருப்பாங்க. ஆனா ராணி சொன்னதை கேட்ட ஹீரோயின் அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. அரசர் பின்னாடியே ஓடி வந்து என்ன தாண்டி உன் பிரச்சனை, நீ இன்னைக்கு சொல்லாம நான் போக விட மாட்டேன்னு சொல்ல அவ அழுதுகிட்டே, நான் சொன்னா நீங்க என்ன உயிரோடவே விட மாட்டீங்க, என் தலையை வெட்டிடுவீங்கன்னு போது என்ன சொல்ற பீன், உன்னை காயப்படுத்துறதுக்கு நான் என் தலையை வெட்டிட்டு செத்துருவேன், என்ன நம்பு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் அவங்க கூட இருக்கேன்ல, சரி பண்ணிக்கலான்னு சொல்ல அது முடியாது, யாராலையுமே அது முடியாது, நம்ம சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி கலங்கி போய் சொல்ல முடியாதா, இது உனக்கு விருப்பம் இல்லையா,
அப்போ நமக்குள்ளே இருந்தது என்ன? எல்லாமே என்னோட கற்பனையா? எல்லாமே பொய்யா? நான் நேற்று நைட்டு கூட என் கனவுல நீ வந்த தெரியுமா? இவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. என்னை எவ்வளோ பாசமாக நீ பார்த்த. என்னால் அந்த முகத்தை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போக வேண்டாம். நான் உங்களுக்கு வேண்டாம் அரசுரேன் ஹீரோயின் சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.